முழுவதும் ஆண்களே உள்ள ஊருக்கு சென்ற ஒரு பலான மருத்துவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஊரில் உள்ள ஆண்கள் எவ்வாறு தங்கள் காமப்பசியை தீர்த்துக் கொள்ளவார்கள் என்று. பொறுமையாக இருந்த மருத்துவர் தனது பொறுமையை இழந்தார். எனவே அங்குள்ள ஆண்களிடம், நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்களே, உங்கள் காமப்பசியை எப்படி தீர்த்துக் கொள்வீர்கள் என்று ஒரு நாள் கேட்டார். அதற்கு பதிலளித்த ஆண்கள், நாளை காலை பக்கத்தில் இருக்கும் ஆற்றின் அருகில் வந்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் என்றனர். அடுத்த நாள் காலை ஆவலுடன் நதிக்கரைக்கு சென்ற மருத்துவர் அங்கிருந்த ஆண்கள் ஒரு பெரிய கழுதையுடன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். அதில் ஒரு ஆண் டாக்டரிடம் சொன்னார், டாக்டர், நீங்கள் எங்க விருந்தாளி, முதலில் நீங்கள் என்றனர். இது அந்த ஊர் சம்பிரதாயம் போலும் என்று நினைத்த மருத்துவர் எதற்கு வம்பு என்று கழுதையுடன் அஜால் குஜால் வைத்துக் கொண்டார். திடீரென அந்த பக்கம் வந்த அந்த ஊர்வாசி ஒருவர், என்ன டாக்டர், முடிச்சிட்டிங்க போலிருக்கே என்றார். மருத்துவரும் ஆமாம் என்று தலையை சொரிந்தார். அதற்கு அந்த நபர், ஆற்றைக் கடந்து அந்தப் பக்கம் போனா முழுக்க பெண்களே உள்ள ஒரு ஊர் இருக்கு, அங்க போக ஆற்றைக் கடக்கணும், அதுக்குத்தான் இந்த கழுதையை நாங்க பயன்படுத்துவோம், நீங்க விருந்தாளி அதான் முதல்ல போங்கன்னு சுத்ததுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே டாக்டர் என்றார். டாக்டர் விழி பிதுங்கியவாறு நின்றார்.